மேற்குவங்க ஆளுநர் அனந்தபோஸ் திடீர் ராஜினாமா. முதல்வர் மம்தா பானர்ஜியுடன் மோதல் போக்கை கடைபிடித்தவர் பதவி விலகல். மேற்குவங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்பட இருப்பதாக முதல்வர் மம்தா பானர்ஜி தகவல். தன்னிடம் உள்துறை அமைச்சகம் கலந்து ஆலோசிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு ஆளுநராக RN ரவிக்கு பதில் AK பல்லா நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல். மணிப்பூர் ஆளுநர் பல்லாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் பதவி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்படுவதாகவும் தகவல். லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தாவும் ராஜினாமா. பொறுப்பேற்ற 9 மாதங்களிலேயே பதவி விலகினார் கவிந்தர். தேர்தல் நேரத்தில் அடுத்தடுத்து ராஜினாமா செய்யும் ஆளுநர்கள். பாஜகவின் அரசியல் கணக்கு என்ன? அசாமில் இந்திய போர் விமானம் மாயமானதாக இந்திய விமானப்படை தகவல். போர் விமானத்தை கண்டறியும் பணி தீவிரம். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நடந்து வரும் போர்களுக்கு விரைந்து முடிவு கட்ட பிரதமர் மோடி வலியுறுத்தல். ராணுவ நடவடிக்கைகள் மூலம் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என அறிக்கை. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. மேற்காசியாவில் நடந்து வரும் போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை. போரில் கொல்லப்பட்ட ஈரான் உயர் தலைவர் காமேனிக்கு இந்தியா இரங்கல். டெல்லி ஈரான் தூதரகத்தில் உள்ள புத்தகத்தில் இரங்கலை பதிவு செய்தார் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி. ஈரானில் காமேனி மறைவுக்கு பின் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படாத புதிய உயர் தலைவர். இந்தியாவுக்கான ஈரானின் உயர் தலைவரின் பிரதிநிதி அப்துல் மஜீத் விளக்கம். ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1230 அதிகரிப்பு. படுகாயமடைந்தோருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை. துபாய், கத்தாரை தொடர்ந்து அசர்பைஜானிலும் ஈரான் தாக்குதல். நக்சிவன் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 காயம். இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு பதிலடியாக தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவும் ஈரான். டெல் அவீவ், ஜெருசலேம் நகரங்களில் சைரன் ஒலி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உச்சகட்டத்தை எட்டிய போர் பதற்றம். பாதுகாப்பான இடங்களை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம். சக்தி வாய்ந்த அணுகுண்டு ஏந்திச் செல்லும் மினிட்மேன் 3 ஏவுகணையை பரிசோதித்தது அமெரிக்கா. மேற்காசிய போர் தீவிரமடையும் நிலையில் கவனம் பெறும் நடவடிக்கை. இந்திய பெருங்கடலில் ஈரான் போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க கடற்படை. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதன் வீடியோ வெளியீடு.
இலங்கை கடற்பரப்பில் தங்கள் போர் கப்பலை வீழ்த்தியதற்காக பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்கா வருந்தும் நிலை வரும் என்றும் ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அராக்சி அறிவிப்பு. இந்தியாவுக்கு வலிமையுடன் வழிநடத்தும் பிரதமர் தேவை என ராகுல் காந்தி கருத்து. இந்திய பெருங்கடலில் ஈரான் கப்பலை அமெரிக்கா தாக்கிய விவகாரத்தில் பிரதமர் மௌனம் காப்பதாகவும் விமர்சனம். ஈரான் அரசு மற்றும் ஆதரவு படைகள் கத்தாரில் உள்ள அமெரிக்கர்களை பழிவாங்கக்கூடும் என தீவிரமான அச்சுறுத்தல். அவசரமற்ற பணிகளில் உள்ள அமெரிக்க அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் வெளியேற தூதரகம் அறிவுறுத்தல். மேற்காசியாவில் வெடித்துள்ள தீவிர போர் காரணமாக இந்தியாவின் எரிசக்தி துறையில் பெரும் நெருக்கடி. LNG விநியோகத்தை குறைக்கப் போவதாக நாட்டின் மிகப்பெரிய எரிவாயு நிறுவனமான கெயில் அறிவிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் முதல்வர் நிதிஷ்குமார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ள நிலையில் 20 ஆண்டுகளாக ஆதரவு கொடுத்ததற்காக பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். பீகாரில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராக உள்ளதாக தகவல். மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய், துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி உள்ளிட்ட பெயர்கள் பரிசீலனை. முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய எதிர்ப்பு. பீகாரில் நிதிஷ்குமார் இல்லம் முன்பு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் போராட்டம். பீகாரில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பவில்லை என RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் பேட்டி. சிவசேனா, அகாலி தளம், ஜனதா தளத்துக்கு நேர்ந்ததுதான் அதிமுகவுக்கு நடக்கும் என்றும் கருத்து. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் எடப்பாடி K. பழனிசாமிக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. பாஜக இல்லாத சட்டமன்றம் அமைய வேண்டும் என்றும் மாணிக்கம் தாகூர் கருத்து. நிதிஷ்குமாரை எப்படி உட்கார வச்சு கழுத்தெடுத்தாங்களோ அதே மாதிரி பழனிசாமி அவர்களே உட்கார வச்சு நாளைக்கு திடீர்னு ஒரு நாள் ராஜ்யசபாவுக்கு நீங்க போயிருங்கன்னு சொல்லி 2028 அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள் அவருக்கு வரக்கூடாதுங்கிறக்கா, அந்த சிரமங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக அந்த கூட்டணி. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனு. மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார் கிறிஸ்டோபர் திலக். மக்கள் பணியை சிறப்பாக செய்வேன் என உறுதி. மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் போட்டி. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் LK சுதீஷ் வேட்புமனு தாக்கல். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டி. தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி K. பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். மாநிலங்களவை தேர்தலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்புமனு தாக்கல். அதிமுக ஆதரவுடன் மீண்டும் மாநிலங்களவை MP ஆகிறார். மாநிலங்களவை தேர்தலில் திடீர் திருப்பமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் உதவியாளர் ப. சுவாமிநாதன் போட்டி. அதிமுக ஆதரவுடன் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் ராமதாஸ் தரப்பும் வேட்புமனு. தொடக்க முதல் கட்சியில் உள்ள சுதீஷ் MP பதவிக்கு தகுதியற்றவரா என பிரேமலதா கேள்வி. தேமுதிகவில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவர் LK சுதீஷ் என்றும் பேட்டி. நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில்
டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்கள் கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்கக்கூடாதா? ஏன் அந்த போஸ்ட்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்பேன். சினிமா தயாரிப்பாளர் இல்ல திருமண விழாவில் ஒன்றாக பங்கேற்ற விஜய், த்ரிஷா. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த முட்டுக்கட்டைகளை உடைத்த முக்கிய மூவர் மல்லிகார்ஜுன கார்கே, ப. சிதம்பரம், கனிமொழியின் முயற்சியால் வலுவடைந்த கூட்டணி. திமுக கூட்டணி உடையாதா என அரசியல் எதிரிகள் கனவில் கணக்கு போட்டு கற்பனை கோட்டைகளை கட்டியதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஆஃபர் கொடுத்தேனும் திமுக கூட்டணியை உடைத்திடலாம் என முயற்சித்ததாகவும் பதிவு. காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு காட்டிய சைகை குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். செய்தியாளர்கள் முன்பு தான் காட்டிய சைகை திட்டமிட்டது அல்ல என பேச்சு. ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய முதல்வர் முடிந்துவிட்டது என்ற சைகை வைரலானதை பற்றி பெருமை பேசுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். திமுக காங்கிரஸ் உறவு உடைந்து போன கண்ணாடி போன்றது, ஒட்ட வைத்தாலும் பயன்படாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. காங்கிரஸ் திமுக என்பது உடைந்து போன கண்ணாடியை ஒட்ட வைத்திருக்கிறார்கள். ஒட்ட வைத்த கண்ணாடியால் முகம் பார்க்க முடியாது. அப்படி என்றால் அது வாக்காளர்களுக்கு இனிமேல் பயன் தராது. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்துக்கு எதிரான 4 தேர்தல் வழக்குகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்குகள் ரத்து. தமிழகத்தில் சமூக விரோத சக்திகள் மட்டும்தான் பாதுகாப்பாக வாழ முடிவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். திமுக ஆட்சியில் அப்பாவி மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்றும் குற்றச்சாட்டு. கோவை சூலூர் அருகே பல்வேறு வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ரவுடியை சுட்டுப்பிடித்த காவல்துறை. காவல் உதவி ஆய்வாளர் அரிவாளால் வெட்டியதால் நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நாளை பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சோதனை ஓட்டம். தண்டவாளத்தின் உறுதித்தன்மை, சிக்னலிங் அமைப்புகள், மின்சார வழித்தடம் குறித்து ஆய்வு. எழும்பூர், மதுரை, வைகை ரயில் உட்பட 9 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம். ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக மாற்றம் செய்து அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்கள் 10 பேருக்கு வரும் 19ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. மன்னார் நீதிமன்ற உத்தரவை அடுத்து மீண்டும் வவுனியா சிறையில் அடைப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் போராட்டம். 31,500 ஏக்கர் நிலங்களை வனப்பகுதியாக மாற்ற தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் என குற்றச்சாட்டு.
பள்ளிகளில் அரசியல், மதம் சார்ந்த பிரிவினையை தூண்டும் நிகழ்வுகளுக்கு தடை. கல்வி நோக்கங்களுடன் தொடர்பில்லாத நிகழ்ச்சிகளை தடை விதித்து தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு. தலைமுறைகளை கடந்தும் நீடிக்கும் நட்பு. அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. என்னோடு முடியல, நம்முடைய அன்பில் பொய்யாமலுடைய முடியாது. அதே போல நம்முடைய உதயநிதி மகேஷோட முடிய போவதில்லை. உதயநிதியுடைய மகன் இன்பனாக இருந்தாலும் சரி, மகேஷுடைய மகன் இனியனாக இருந்தாலும் சரி, அவருடைய நட்பும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வாழையடி வாழையாக இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நாளை சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏற்பாடுகள் மும்முரம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றம் எதிரொலியாக நாமக்கல் மண்டலத்தில் 4 கோடி முட்டைகள் தேக்கம். ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்து ₹4 30 விலை நிர்ணயம். துவரம்பருப்பின் கொள்முதல் விலை கிலோ ₹126 உயர்வு. விளைச்சல் குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு ₹640 குறைந்து ₹1,20,960 விற்பனை. கிராமுக்கு ₹80 குறைந்து ₹15,120 வர்த்தகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 4வது நாளாக குறைந்தது. கடந்த 4 நாட்களில் மட்டும் சவரனுக்கு ₹5,240 குறைந்துள்ளது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு ₹2,95,000 தொடர்கிறது. 1 கிராம் வெள்ளி ₹295 விற்பனை. தமிழகத்தில் பருவநிலை மாற்றம் காரணமாக மெட்ராஸை எனப்படும் கண் தொற்றுநோய் பாதிப்பு அதிகரிப்பு. சுய மருத்துவம் செய்து கொள்வதை தவிர்த்து மருத்துவமனைக்கு செல்ல கண் மருத்துவர்கள் அறிவுறுத்தல். சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் ₹350 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பயோ மைனிங் பணிகள். 94 ஏக்கர் நிலப்பரப்பு மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தகவல். இரண்டாவது குழந்தை பெறும் தம்பதிகளுக்கு ₹25,000 ஊக்கத்தொகை வழங்க ஆந்திர அரசு பரிசீலனை. கணிசமாக குறைந்துவிட்ட குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை. ஹோர்முஸ் நீர்வழிப்பாதை மூடலால் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் சூழல். இந்தியாவிற்கு சுமார் 95 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை அனுப்புவதற்கு முன்வந்த ரஷ்யா. தாக்குதல் காரணமாக திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியை நிறுத்தியது கத்தார். இந்தியாவின் மொத்த எரிவாயு இறக்குமதியில் 40 விழுக்காடு அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம். கியூபாவின் தலைநகர் ஹவானா உட்பட நாட்டின் பெரும்பகுதி இருளில் மூழ்கியது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின்சாரம் கிடைக்க 4 நாட்கள் வரை ஆகலாம் என தகவல். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியான நங்கர்ஹார் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல். நூற்றுக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து தவிப்பு.